வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மூலப்பல வதைப்படலத்தின் 4ஆம் பாகம். மாருதி ராமரை பார்த்து, எந்தையே, என் தோளின் மேல் ஏறிக்கொண்டு போரில் புகுந்தால் நல்லது என்று நினைக்கின்றேன் என்று சொன்னான். அவ்வாறு சொன்ன அனுமனிடம் ராமர், ஐயனி, உனக்கு முடியாத செயலும் உண்டோ? ராவணன் வந்து லக்ஷ்மணனோடு போர் புரிகையில் உனது துணையை அவன் போர்க்களத்திலே பெறாது போனால் வெற்றி கிடைத்திருக்குமா? அதுவும் இன்றி குரங்கு சேனையும் சிதையும் அல்லவா? முன்பு இந்திரஜித் போருக்கு வந்தபோது உனது வலிமையில் நம்பிக்கை கொண்டல்லவா லக்ஷ்மணனை அனுப்பினேன். லக்ஷ்மணனும் அப்போர்க்களத்திலே அவனை வென்றது உன்னாலே அல்லவா? வீரருக்கும் வீரனே, உனது துணையை பெற்றால் லக்ஷ்மணன் மேன்மேலும் வெற்றி பெறுவான் என்று நினைக்கின்றேன். மாருதியே, சேனையை காத்து என்னோடு அயோத்தியில் இருந்து புறப்பட்டு வந்த லக்ஷ்மணனையும் காத்து மற்றும் சுக்ரீவனையும் பாதுகாத்து வானுலகத்தையும் மண்ணுலகத்தோடும் மறையோடும் வளரச் செய்வாய் என்றார். ராமர் அப்படி கூறியதும் அவர் பேச்சை மறுத்து வேறு ஒன்றும் சொல்ல முடியாமல் அனுமன் லக்ஷ்மணனை தொடர்ந்தான். பின்பு ராமர் விபீஷ்ணனின் முகம் நோக்கி, விபீஷ்ணா, நீயும் உன் தம்பியோடு சென்று அரக்கர் செய்கின்ற மாயத்தையெல்லாம் ஆராய்ந்து சொல்லி வானர சேனையை காத்து நில்லாது போனால் தீமை உண்டாகும் என்றார். விபீஷ்ணன் ஸ்ரீராமரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே சென்றான். சூரிய மைந்தனான சுக்ரீவனும் அண்ணலின் விருப்பப்படியே லக்ஷ்மணனை தொடர்ந்தான். யாவரும் அதுவே நல்ல காரியம் என்று கொண்டவர்களாய் போய் கடல் போன்ற வானர சேனையை காத்து நின்றார்கள். எல்லோரும் சென்ற பிறகு ஸ்ரீராம பிரான் வில்லை தொழுது எடுத்து வில்நாணியை ஏற்றினார். வீர கவசத்தை தரித்தார். அம்பரா தூணியை முதுகிலே கட்டி கொண்டார். போர்க்கோலம் முடிந்ததும் அவர் மூலப்படையின் முன்னே சென்று நின்றார். அப்போது அரக்கர்கள் விரைந்து வந்து அவரை சூழ்ந்து கொண்டு பல்வேறு வகையான ஆயுதங்களையும் அம்புகளையும் அவர் மேல் ஏறிந்தார்கள். அதனை கண்ட தேவர்களின் உடல்கள் கூச்சமடைந்தன. அந்த சமயத்திலே எழுந்த புழுதிப் படலம் வானம் எங்கும் பரவிற்று. அந்த சமயத்திலே தேவர்கள் எல்லோரும், கண்ணனே, எளிமைப்பட்டவராகிய எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற கவசமே, கடல் வண்ணனே, அறத்தின் வாழ்வே, மறையவா, உம்மை அன்றி வேறு யாரால் இம்மாபெரும் அரக்கச்சேனையை எதிர்த்து நிற்பதற்கு முடியும்? அரக்கர்களை அழிப்பதாகிய எமது விருப்பத்தை நிறைவேற்றுவீர் என்று சொல்லி துதித்தார்கள். முனிவர் பெருமக்கள் ஆகியோர் ஸ்ரீராம பிரானின் தனிமையையும் அரக்க சேனையின் பெருமையையும் பார்த்து ஓரிடத்தில் நிற்க முடியாதவராய் கண்ணீர் பெருக்குகின்ற கண்களை கொண்டவரும் விம்மி பதக்கின்ற நெஞ்சத்தை கொண்டவருமாய் பாவிகள் அனைவரும் தோற்க அண்ணல் வெல்க என்று ராமருக்கு வாழ்த்து கூறினார்கள். மற்றுமுள்ள தேவாதி தேவர்களும் வெற்றி சூழ்ந்த வில்வீரரான ஸ்ரீராம பிரான் வெல்க, வஞ்சனையுள்ள மாயாவிகள் அழிக, பூமியிலே பொருந்திய தீமை இன்றோடு ஒழிக என்று சொன்னார்கள். அப்போது ராமபிரானின் வீரத்தையும் துணிவையும் கண்ட அரக்கர்கள், வானர சேனை நம்மை கண்டவுடனே சிதறி ஓடிவிட்டது. ஆனால் இவனோ தனது மனத்துணிவு சிறிதும் கொன்றாது தன்னந்தனியாக வந்து நம்மை எதிர்த்து நிற்கின்றான். இவன் நம்மை வெல்ல வேண்டும் என்பது இல்லை. இப்படி செய்த செயலே இவனுடைய வெற்றியை விட மேம்பட்டதாகும், புகழத்தக்கதாகும். மாலியவான் பொய் சொல்வானா? பூமியாகிய தேரிலே ஏறி பரவிய தேவர்களை துணையாக கொண்டு முன்பு சிவபெருமான் முப்புறத்தை எரித்தழித்தான். அதே போல முன்பு நம்மை திருமால் வேறறுத்த நாளில் கருடன் மேல் தேவர்களோடும் வந்து அந்த செயலை முடித்தான். ஆனால் இன்றோ ஓடி ஒளிந்து கொள்ளாமல் தனித்த ஒருவனாகி மானிடன் கால்களால் நடந்து வந்து நம்மை எதிர்க்கின்றான். நமது சதுரங்கச் சேனை 7 கடல்களை காட்டிலும் அதிகமாக உள்ளது. அப்படி இருக்கையில் இந்த மனிதர்கள் என்று வியந்து நம்மிடம் இருந்து தப்பிச் சென்று உயிர் வாழ்வது எப்படி என்று வியந்து தமக்குள் சொல்லிக்கொண்டே ஆரவாரித்து எழுந்து அவரை மேலும் நெருங்கி சூழ்ந்தார்கள். ஸ்ரீராமபிரான் அந்த கணத்தில்
தமது வில்லில் நானொலி எழுப்பினார். அவ்வொலி கேட்டு யானைகள் மதிமயக்கத்தோடு மதமும் மாறின. மனத்தில் பொங்கி வந்த கோபமும் மாறின. அரக்க வீரர்களின் வாய்கள் புலர்ந்தன. குதிரைகள் யாவும் கால் வேகம் குறைந்தன. மாகம் போன்ற பெரும் தோற்றமுடைய கொடிய அரக்கர்களின் போர் செய்யும் வெறியும் மாறிவிட்டதென்றால் ராமர் பெற்ற வெற்றியின் தன்மையை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? மேலும் அப்போது சிங்கங்களும் பேய்களும் திகைத்து நிலைகுட்டோடிட, குதிரைகளுடனே தாம் கட்டப்பட்டிருந்த தேரையெல்லாம் முறித்தெறிய முற்பட்டன. யானைகள் தமது பாகரையே கொன்று நிலைகெட்டு சிதறின. அரக்கச்சேனையிலே ஒரு குழப்பமான நிலை வந்து தோன்றிற்று. தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.